பாரம்பரிய கட்சியிலிருந்து வந்த திரு உதயநிதி ஸ்டாலின், நேற்று நீங்கள் கேட்ட கேள்விகள், நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முதலமைச்சர் அமர்ந்து கேட்டுக்கொண்டார். இன்று அவருடைய பதிலுரை. ஏன் நீங்கள் ஓடிட்டீங்க? அவர் பேசுவதை முழுமையாக கேட்டிருக்க வேண்டும். ஏன் பாதியில் போயிட்டீங்க? நீங்கள் சொன்ன சோபா மாடல் ஆட்சி, மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆளுநர் பிரச்சனை, தேசிய கீதம் பிரச்சனை, இது அனைத்துக்கும் முதலமைச்சர் பதில் சொல்கிறார். நீங்கள் ஏன் போனீங்க வெளியே? சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்பது, அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சிறு பிள்ளைத்தனமாக ஓடிவிடுவது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அமர்ந்து சொல்வதை, முதலமைச்சர் சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவதாக சபாநாயகர் சொல்லியும் ஏன் வெளியே போயிட்டீங்க? வெளியே போயிட்டீங்கன்னா வேறு வசனம், சினிமா டைலாக்கு, எத்தனை நாளைக்கு சினிமா டைலாக்கு சொல்ல போகிறீங்க? அவர் முதலமைச்சர், நீங்களும் சினிமாவில் வச்சுருங்க. அப்போ நீங்கள் பேசுறதுலாம் சினிமா டைலாக்குன்னு சொல்ல முடியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். சுத்தமாக எடுபடலை. நீங்கள் பேசுனது, நீங்கள் நடந்து கொள்வது சுத்தமாக எடுபடலை. சட்டசபையில் சுத்தமாக எடுபடலை. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை உங்களுக்கு.